நீங்க வந்து ஒரு பெரிய சமூகத்தை காட்டி தான் குறிப்பா சொல்ல போனோம்னா பட்டியல் இனத்துல பறையர் சமூகம் வந்து இன்னைக்கு ஒரு 12 to 15% இருக்காங்க. சரிங்களா? அந்த சமூகம் தான் உங்க பில்லர். அந்த சமூகத்தை தான் நீங்க காட்டுறீங்க எல்லா இடத்துலயும். இன்னைக்கு ஏன் வந்து உங்களை வந்து திமுக அவங்க கூட கூட்டணியில வச்சிருக்காங்க? உங்க கூட கூட்டணியில வச்சிருந்தா வட மாவட்டங்கள்ல இருக்க பறைய ரோட்டு உங்களுக்கு அப்படியே வரும். அப்படிதான் இன்னைக்கு செத்து போனவனும் இன்னைக்கு செத்து போனா இன்னைக்கு அரசாங்கம் சொல்றது 50 பேருங்கிறது அந்த 50 எல்லாம் கிடையாது. அது 90க்கு மேல 95க்கு மேல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த செத்து போனவங்களும் கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கருணாபுரம் ஏரியா பொறுத்தளவுக்கு அது ஒண்ணு விசிகே மெம்பர்ஸ் தான் வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க, இல்லைன்னா டிஎம்கே. இவங்க 2 பேர்த்த தவிர்த்து யாரும் இது வரைக்கும் அங்க வரல பெருசா. அப்படிங்கும்போது அப்போ அந்த சமூக மக்களை காட்டி தான் நீங்க வர்றீங்க. சரிங்களா? இந்த எம்பி வாங்குறீங்க, எம்எல்ஏ வாங்குறீங்க. அப்ப வாங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய மேம்பாட்டுக்காக தான் நான் குரல் கொடுப்பதற்காகத்தான் நான் சட்டமன்றம் போறேன், உங்களுடைய மேம்பாட்டுக்காகத்தான் நான் நாடாளுமன்றம் போறேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மக்கள் நீ குடிச்ச போது நீங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாம, அங்க இது பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க?